எம்மாடி ஒரு 100 ரூபா கொடுமா. உங்க ஆத்தா கிட்ட எதுவும் சொல்லிவிடாத சரியா? அப்புறம் உங்க அம்மா வேற வாழ்னு கத்துவா. புள்ளையே விட்டு வைக்க மாட்டியா, பிள்ளைகிட்டையும் காசு வாங்கிட்டியா அப்படி இப்படின்னு. குடிச்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்கப்பா. இப்பெல்லாம் தெரியாது, வயசான காலத்துல தான் அதனோட விளைவுகள்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். குடிக்காதீங்கப்பா. எம்மாடி அதெல்லாம் அப்படியே பழகிருச்சுமா. இப்பெல்லாம் விட்டா கையை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அதனாலதான் சொல்றேன். உங்களுக்கு என்னதான் நான் சொல்றதுன்னு தெரியல, போங்கப்பா. சரி சரி, அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத. கொடு கொடு கொடு. என்னப்பா மாடசாமி? ஐயோ நீங்களாக்கா? நான் யாரும் என்னன்னு பயந்துட்டேன் போங்க. என்னடா நீ இன்னும் விடவே மாட்ட போல இருக்கே. நான் உனக்கு இழிச்சுக்க. புள்ள வச்சிருக்கிற தலைக்கு மீறி வளர்ந்துட்டாங்க. குடியெல்லாம் விட்டோலியா? இப்படியே காலத்துக்கு இருந்தா எப்படி? ஏதோ அறியாத வயசுல பண்ணுனா சரி, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விட்டாதானே. விடுவாங்க விடுவாங்க, விடாம எங்க போறான். என்னமோ போ சொன்னா. ஆனா உன ஹிஹிந்து சிரிப்புக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நான் தான் அரிசி படைப்போனதையா. கரண்ட் வேற போயிடுச்சு, வீட்டுக்குள்ள உட்கார முடியல. அதான் சரி சத்த நேரம் அங்க போய் மரத்தடியில உட்காந்துட்டு இருந்தா அதை புடச்சு எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் உட்காந்து இருந்துட்டு வருவோன்னு பார்த்தேன். ஆமாங்கக்கா, கரண்ட் வேற அப்படி விட்டாங்களா, அதனால நமக்குமே வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு சலுப்பாத்தான் கிடக்குது. எங்க இவ்வளவு சிம்ரனுக்கானா? அவ கடையை திறந்துட்டு போய் உட்காந்துருக்காக்கா. அவளும் இல்லனா உன் பழப்பு அவ்வளவுதான். சரி சரி, நான் வாரேன். மணி ஆயிப்போச்சு, கடையை திறந்துருவாங்க. மடியே உங்க அம்மா கிட்ட மட்டும் வத்தி வச்சிடாதம்மா, அப்புறம் அவ்வளவுதான். சீவக்கட்டையை எடுத்து இன்னைக்கு வெளு ரோட்டிடுவேன். நீங்க நீதான் உங்க அப்பனுக்கு சொல்லி திருத்தணும். நீயே காசு கொடுத்து அனுப்புறியா? இல்ல பாட்டி, அவர் தான் கேட்டாரு. அதான் அப்படிதான் கேட்பான். உங்க அம்மா சொல்லியே கேட்காத பையன். நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். ஆதியில இருந்து இப்ப வரைக்கும் இப்படியே தான். திருப்பி கொண்டு குறைச்சலே இல்ல. சின்ன வயசுல எல்லாம் இங்கேயே தான் கடையோ கடந்து கிடந்த. இப்ப வீட்டுக்கு வந்து இங்க வரவே இல்ல. இல்ல, அங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோமா, அரவிந்த் உடம்பு சரியில்லைன்னு பார்க்க. அதனாலதான் எங்கேயுமே போகல. இன்னைக்கு காலையிலும் கோயிலுக்கு போயிட்டோம், அதான் வரல. சரிடா தங்க, சரிடா தங்க. சரிம்மா, நானும் இந்த போய் அரிசியை புடச்சி இந்த வேலையை பார்க்குறேன். சாயங்காலத்துக்கு உங்க மாமே வருவான், அவனுக்கு வேற சாப்பாடெல்லாம் வச்சு கொடுக்கணும். சரி. என்ன அங்க கூட்டமா இருக்கு? ஏதோ என் பிள்ளைக்கு கண்ணு பட்டாப்புல ஆயிப்போச்சு. இனி எந்த கண்ணு என் பிள்ளைய அண்டக்கூடாது. கடவுளே, நீதான் அவனுக்கு உறுதுணையா இருக்கணும். ஓ, அரவிந்த் எல்லாம் வந்துட்டானா? சரி, ஷால் எடுத்து போட்டு நம்மளும் போயிட்டு வரோம். ஒரு கண்ணு வரவு கண்ணு, நாய் கண்ணு நரி கண்ணு, நல்ல கண்ணு நொல்ல கண்ணு, கெட்ட கண்ணு கொல்லி கண்ணு, ஏய் கண்ணு பிசாசு கண்ணு, எல்லார் கண்ணும் பட்டு போகணும், கடுகு போல வெடிக்கணும். என் பிள்ளைக்கு பிடிச்ச எல்லா கரகமும் விட்டு ஒளிஞ்சு இனி அவன் வாழ்க்கையில நல்லா இருக்கணும். உள்ள போய போ, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போ. அப்படியே எனக்கும் சுத்துடி. ஊருப்பட்ட கண்ணு எல்லாம் நம்ம மேலத்தான். அதான் எல்லா கண்ணும் பட்டு போகணும், நொல்லையா போகணும். சுத்து 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 சுத்து. அப்படியே எத்தி போடுவேன் பாத்துக்க. போங்கிட்டு அண்ணே, நீங்க சொன்னாப்புல பருப்பு கடைஞ்சி அப்பளம் பூச்சி வச்சிருக்கேன் இப்ப சாப்பிட்றதுக்கு. அட செஞ்சிட்டீங்களாமா? நான் கூட அவதான் வந்து செய்யணும்னு பார்த்தேன். அதான் நாங்க 2 பேரும் இருக்கல மாமா, அதனால நாங்களே எல்லாமே செஞ்சிட்டோம். எம்மாடி அப்படியே கொஞ்சம் நவுந்துக்க. இந்த தண்ணி குடிக்கிறியா? இல்லம்மா, இருக்கட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன். என்னதான் இருந்தாலும் பையன் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு வந்ததுக்கும் முகமெல்லாம் வாட்டமாதையா இருக்கு. பூசாரி கிட்ட போயிட்டு ஒரு பாடத்தை எதுவும் போட்டு வந்துருவோமா? ஏன்னா பயந்த கொளராது இருக்கா என்னவோன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவன் ஒருத்தி இப்பதான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருக்கான். அங்க வந்துட்டு மாத்திரை மருந்து அந்த நாத்தத்திலே இருந்துட்டு வந்துட்டு பையன் அப்படி இருக்கு. நல்லா சுடுதண்ணியை காய வை, நல்லா குளிப்பாட்டி விடுவான். அப்புறம் பாரு உடம்பு எப்படி அழுப்பு போய் நல்லா பிரகாசமா இருக்கும்னு. ஏற்கனவே ஆஸ்பத்திரியில குளுக்கோஸா ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுவே வந்துட்டு பையனுக்கு இதா இருக்கும். அதனால இப்போதைக்கெல்லாம் குளிக்க வைக்க வேணாம். டாக்டர்கிட்ட கேட்டேன், நாளைக்கு எதுவும் தண்ணி காய வச்சு குளிப்பாட்டிக்கலாம். சரி, அப்ப சந்தோஷம். என்னப்பா, சாப்பாடு போட்டு வரட்டுமா? சாப்பிட்றியா? அம்மா, எனக்கு சுத்தமா பசியே இல்ல. பாருப்பா, மாத்திரையெல்லாம் போடுறது அரவிந்த். இப்பெல்லாம் சாப்பிட இல்ல, பசி இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏ அமுலு, வா அமுலு. வாமா வா. இல்ல, வீட்டுட்ட இருந்து பார்த்தேன், என்னடா வாசல்கிட்ட கூட்டமா இருக்குன்னு. அப்புறம் தான் நீங்க வந்தீங்கன்னு தெரிஞ்சது. அதான் வந்து பார்த்துட்டு போவோன்னு வந்தேன். சரிடா சரிடா, வா வா வந்து உட்காரு. வா. இருக்கட்டும். அட வாமா வந்து உட்காருமா, இதுல என்ன இருக்குது? வா. நான் நிக்கிறேன், பரவாயில்ல.
நான் கூட நினைச்சேன் ஒரு காலத்துல, என்னடா இது பையனும் பிள்ளையும் ஃப்ரெண்டுங்களா இருக்காங்களே, இதெல்லாம் எப்படி ஃப்ரெண்டுங்களா இருப்பாங்க? நம்ம காலத்துல எல்லாம் ஒரு பையனும் ஒன்றும் பழகினாலே அவங்க எல்லாம் விரும்புறாங்க, இந்த மாதிரி சுத்துறாங்க வைக்கிறாங்கன்னு நினைப்போம். ஆனா அரவிந்துக்கு இப்படி உடம்பு சரியில்லைனோனையும் இந்த பாப்பாவும் சரி நம்ம பூமாரியும் சரி அப்படி துடிச்சு போயிட்டாங்க. பழம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது என்ன, வைக்கிறது என்ன, அப்பா பாப்பா பாப்பா. இந்த காலத்துல எல்லாம் ஃப்ரெண்டுனா இப்படியா அப்படின்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நானும் சொன்னேன்ல, பிள்ளைங்கலாம் அப்படிலாம் இல்லையா, இந்த காலம்லாம் வேற மாதிரி. நான் கூட அமுதாவை பிடிச்சி திட்டுவேன், என்னாடி உன் பையன் எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்க கூடயே தான் சுத்திக்கிட்டு கிடக்குறான், கொஞ்சமாவது ஏதாவது ஒரு மண்டையில விவஸ்தை இருக்கா அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு திரிவேன். ஆனா அப்பெல்லாம் புரியல, என்னடா இதுங்க அப்படின்னு. நான் கூட நினைச்சேன் இதுங்களும் வந்துட்டு விரும்புறேன் எனக்கு கட்டி வையன் அப்படின்னு வந்து நிப்பாங்கன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை, நம்ம தான் நினைச்சுக்கிறோம். நம்ம மனசுலதான் அழுக்கு இருக்கு, அவங்க மனசுல எல்லாம் எந்த அழுக்கும் கிடையாது, எந்த கள்ளங்கபடமும் கிடையாது. ஆமாண்ணே, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. பூமாரியும் சரி, அரவிந்தும் சரி, அமலும் சரி, அவங்களாம் அந்த காலத்துல இருந்து ஃப்ரெண்டுங்க. அப்படி இருந்த பிள்ளைங்களை போயிட்டு நம்ம எப்படி சந்தேகப்பட முடியும்? அவங்களுக்கெல்லாம் இத்தனை வயசாகி போச்சு, இன்னமும் ஏதோ ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் இவங்களை விரும்புறேன் வைக்கிறேன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படி அப்படி இருக்கத்தானே செய்யறாங்க. அதுவும் சரிதாம்மா. நாங்க தான் வம்படியா கல்யாணத்தை பண்ணி இப்படி ஆயிடுச்சு. நீங்களாம் அவசரப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணாதீங்க, நிறுத்தி நிதானமா அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பொறுத்து பண்ணணும். எடுத்தவங்க கவுத்தவனு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண போகத்தான் கடைசியில இப்படி வந்து விடியுது. சரி சரி, இப்ப எதுக்கு அந்த பேச்சு, அதை விட்டோலிங்க. இவங்க என் மேல எவ்வளோ நம்பிக்கையா இருக்காங்க. இப்படி நம்பிக்கை இருக்கவங்களோட நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி நம்ம மனசுல இருக்கிறத அரவிந்த் கிட்ட எப்படி சொல்றது? சொன்னா இவங்க நம்மள என்ன நினைப்பாங்க? இவங்க நம்மள எல்லாம் எவ்வளோ உயர்வா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என் மனசுல அரவிந்த் இருக்கிறத நான் எப்படிதான் சொல்ல போறேன்னே தெரியல. சொன்னா அரவிந்த் என்ன நினைப்பான்? கேவலமா ஏதோ நினைச்சிட்டா? ஐயோ ஆண்டவனே, என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல எனக்கு. லைலு பேபி, சொல்லு அசோக். லைலு பேபி, ஒரு 10,000 கிடைக்குமாடா? 10,000? எதுக்கு? அது ஒன்றும் இல்லடா பேபி, என் ஃப்ரெண்டுங்க அதான் உன் அண்ணனுங்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ட்ரீட் வைன்னு கொலையா கொண்டு எடுக்கிறானுங்க. டே அப்பா, நானு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாம இருக்கடான்னு சொன்னா, டே நீ பணக்கார வீட்டு பொண்ணை கட்டியிருக்க, அதுவும் உன் லைலு பேபியை நீ விரும்பி கல்யாணம் பண்ணி இருக்க, அதுவும் பல போராட்டங்களை கடந்து கல்யாணம் பண்ணி இருக்க அப்படின்னு சொல்லி நொய்யுன்னு போன் அடிக்கிறானுங்க, மெசேஜ் அடிக்கிறானுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் ஒரு 10K கொடுத்தேன்னு வச்சுக்கவே, அத்தனை பையங்க வாயம் அடைக்கிற மாதிரி சும்மா ட்ரீட்டை வச்சு தள்ளிடுவேன். காசு கொடுக்கறது பிரச்சனை இல்ல, காசு தாரேன். ஆனா நேத்தே 30,000 ரூபாய் கொடுத்தேன், அதை என்ன பண்ணுன? அதுக்குள்ளேயே முடிச்சிட்டேன். லைலு பேபி, நான் என்னடா சும்மா வடை செலவு பண்ணேன், நீ சொல்லு பாப்போம். 20,000 ரூபாய் டியூ பேமெண்ட் கட்டணும், 10,000 ரூபாய் இருந்துச்சு. இந்த இன்னைக்கு இவ்வளவு அழகான காஸ்டியூம் போட்டு வந்திருக்க. உங்க அப்பா வீட்டுல இருந்தா இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் போடுவியா சொல்லு பாப்போம். உனக்காக தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன போய் இப்படி கேக்குறியம்மா? ஐயோ, நான் உன்னை பத்தி தப்பாலாம் எதுவும் சொல்லல. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? லைலு பேபி, உனக்கு கொடுக்க விருப்பம் இருந்துச்சுன்னா கொடு, இல்லையா விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நான் உன்கிட்ட கேட்கல. ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லல. விடு லைலு பேபி, விடு. நான் எதுக்கு உங்ககிட்ட வந்துட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணணும்? அது பின்னாடி பிரச்சனை தான். சரி விடு, நான் ஏதோ பாத்துக்கிறேன். ஏய், கோச்சிட்டியா? என்ன நான் உனக்காக லீவை போட்டுவிட்டு பொழப்ப எடுத்துட்டு இங்க வந்து உட்காந்து உனக்காக எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஒரு 10 ரூபா கேட்டா அதுக்கு கணக்கு பாக்குற பத்தியா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம லவ்வர்ஸ், இப்ப மனைவி இல்ல, அதான் கணக்கு வழக்கு கேட்டேன். அது தப்பா? லைலு பேபி, நான் போய் உன்னை தப்பு அப்படி இப்படின்னு சொல்லுவேனா? நான் வேணும்னு கேட்கலப்பா, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதான் கணக்கு வழக்கு கேட்டேன். சரிடா பட்டுக்குட்டி, உன் அண்ணனுங்கள ட்ரீட்டு கேட்டாங்கடா, அதுக்காக தான் நான் கேட்டேன். இல்லைன்னா நான் போய் கேட்பேன் அவன்கிட்ட. உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? சரி, கோவப்படாத. சே, உன்கிட்ட போய் நான் கோவப்படுவேனா? என்ன லைலு பேபி பேசிட்டு இருக்க? இந்த பால் வடிகிற தங்கத்தை பார்த்து யாருக்காவது கோபம் வருமா? என்ன அழகு தெரியுமா நீயே? அப்படியே பண்ணையும் பட்டர் ஜாமையும் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீயே. என்னோட பண்ண பட்டர் ஜாமடா நீயே. புச்சுக்கு ஐயோ, சிரிக்கிறாளே, சிரிப்பால என்ன அடிக்கிறாளே. நீ என்ன பார்த்து இந்த டயலாக் சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பட்டாம் போச்சு, சிறு 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 சிறுன்னு பறக்குது. இனிமே நான் பண்ண போறத பார்த்து பாரு,
உனக்கு என்னெல்லாம் பறக்க போகுதுன்னு. சரி 10 ரூபா போதுமா? போதும்டா. காலையில உன்னை மூட் அப்செட் பண்ணிட்டேன். 20 தரட்டுமா? இல்லடா வச்சுக்க, நமக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு. கொண்டு போனா மொத்தத்தையும் அழிச்சு போடுவாளுங்க பையனுங்கெல்லாம். இல்ல, நம்ம கல்யாணத்துக்காக ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்றேன். இந்த ஊர்லயே யாரும் வைக்காத அளவுக்கு நீ உன் ஃப்ரெண்டுங்களுக்கு ட்ரீட் வச்சாதானே நம்ம கெத்து தெரியும். ஆமா, என் பொண்டாட்டி யாரு? அதனால 20K தரேன். அவங்களுக்கு நல்லா ட்ரீட் வை. வச்சுட்டா போச்சு. இந்த மாதிரி ஒரு மங்குனிய கல்யாணம் பண்ணதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம 10 ரூபா கேட்டாலே வேற ஒரு பொண்டாட்டியா இருந்தா உன் ஃப்ரெண்டுங்களுக்கு 10 ரூபா கேக்குதாடான்னு பிடிச்சி நம்மளே சாத்தி வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி போடுவாங்க. ஆனா நம்ம பொண்டாட்டி பரவாயில்ல, 10 ரூபா கேட்டதுக்கு 20 ரூபா தாரேன்றா. இந்த மாதிரி ஒரு குடுப்பனை யாருக்காவது அமையும்? உன்னோடுதான் என் ஜீவன் உண்டாக்கினான் நம் தேவன். சரிடா, பயல்களுக்கு ட்ரீட்டை வச்சு விட்டு ராத்திரி நம்ம மஜாய் பண்றோம். ஓகே, பாய். அந்த வீட்டில் இருக்கும்போது கூட இந்த மாதிரி நான் சிரிச்சு சந்தோஷமா இருந்ததே இல்லை. ஆனா அசோக் கிட்ட இருக்கும்போது எனக்கு என்னமோ தெரியல, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அசோக் என்னை எவ்வளோ சந்தோஷமா வச்சுக்கிறாள். ஒவ்வொரு தடவையும் என்னை சிரிக்க வச்சு பார்க்கறான். மூச்சுக்கு 300 தடவை அழகு அழகு அழகுன்னு. ஐயோ ஐயோ. எனக்கு ராஜாவா நான் வாழுறேன், எதுவும் இல்லைன்னாலும் ஆளுவேன். ஏய், சொல்லுங்கள் மம்மி, சொல்லுங்கள். எங்கடா, எங்க கிளம்பிட்ட? என்னமா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? வெளியே போகும்போது எங்க போற எங்க வரன்னு கேட்க கூடாதுன்னு ஒரு விவசாய இல்ல? வாய்க்கிலேயே வக்கனையா பேசுறல்ல? ஏண்டா, வாய்க்கிலேயே நான் வக்கனையா பேசுறது இருக்கட்டும், வேலை வெட்டிக்கு போகலையா? இப்படி வீட்லயே கிடக்குற? என்ன உனக்கு? எதுக்கு சும்மா வேலை வேலை வேலைன்ட்டே இருக்க? ஏண்டா, இதுக்கு முன்னாடி நீ ஒத்த பையன், அதனால நீ வேலைக்கு போனாலும் போகலினாலும் அது கணக்கு இல்ல. இப்போ உனக்குன்னு ஒருத்தியை கூட்டிட்டு வந்திருக்க, அவளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் வைக்கணும்னாலும் காசு வேணாமா? இங்க பாரு, எனக்கு தெரியும் நீ ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ணாது, சரியா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஆமாண்டா, பெத்தவங்க வாயை இப்படியே மூடுங்க, அப்புறம் பின்னாடி உக்காந்துருங்க. உன் வேலைய பாருமா, சும்மா என்ன நோண்டாதம்மா தயவு செஞ்சு, சரியா? எனக்கு இப்ப என்ன பண்ணீங்கன்னு ஏது பண்ணீங்கன்னு தெரியும். நீ உன் வேலை என்ன, திங்கிறது தானே, அதை மட்டும் செய். எவரு வீட்டிலே இருந்துக்கிட்டு நீ என்ன பண்ற ஏது பண்ணுன்னு ஒன்றும் புரியல, பின்னாடி சண்டை போட்டுக்கிட்டு கிடக்காதீங்க, சொல்லிட்டேன். எனக்கு தெரியும், சரியா? என் பொண்டாட்டி என்ன உட்கார வச்சு சோறு போடுவா. அப்படி இருக்கும்போது நான் வேலைக்கு போய் தான் திங்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அதே வீட்டில் உட்கார வச்சு சோறு போடுறாளா? என்னடா, அவளும் ஒரு வேலை வெட்டி பார்க்கல, நீயும் வேலை வெட்டி பார்க்கல, அப்புறம் எப்படி உட்கார வச்சு சோறு போடுவா? ஓஹோ, அங்கிருந்து கொண்டு வந்த நகையை வித்து தின்னு அழிக்கலான்னு இருக்கீங்களோ 2 பேரும்? வேலையை மட்டும் பாரு. பாரு, இந்த வயசுல தெரியாது, கல்யாணம்னு ஆயிப்போச்சு, இனி குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, கையில 10 காசு இல்லைன்னு வச்சுக்க, பொழப்பு சிரிப்பா சிரிச்சு போயிடும். ஏற்கனவே டியூ கட்டணும், இப்படி வேலையை விட்டுட்டு நீ பாட்டுக்கு நிக்கிற, இது எங்க போய் முடிய போகுதோ? கடைசியில என்ன 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கிடக்காம இருந்தா சந்தோஷம் தான். பாரு, உனக்கு தேவை 3 நேரம் சோறு, அதை போடுவேன், வாயை மூட்டுட்டு தின்னுக்கிட்டு கம்முன்னு கிடக்கணும் ஒரு ஓரத்துல. இந்த வேலை வேலை வேலைன்ற பேச்செல்லாம் இனி இந்த வீட்டுல பேசக்கூடாது, சரியா? போனா போகுதுன்னு வீட்டுல வச்சு சோறு போட்டா வாயப்பாரு. படுபாவி பையன் என்ன நினப்புல இருக்கானே எனக்கு ஒன்றும் புரியலையே. அவளும் ஒரு வேலை வெட்டிக்கு போக மாட்டேங்கிறா, இவனும் இப்படி ஊதாரியா திரியிறான், இதுல வேற கட்டுக்கட்ட காசை வேற அவகிட்ட வாங்குறான். என்ன பண்றானே ஒன்றும் புரியலையே. வேலையும் போச்சு, இப்படியே காசு இருக்கிற காசெல்லாம் அழிச்சுட்டு கடைசியில என்ன பண்ணுவாங்களோ? காசு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் தேனும் பாலுமா தான் இருப்பாங்க, அது இல்லைன்னா தான் தெரியும் கீரியும் பாம்புமா மாறுறது. ஐயோ ஆண்டவனே, இவனை நினைச்சாவே எனக்கு ஒரு பக்கம் கொலையே நடுங்குதப்பா. என்ன நடக்க போகுதுனே ஒன்றும் புரியலையேப்பா. இவெல்லாம் எதுக்கு தான் உனக்கு நான் கடை வச்சு கொடுத்தேன்னு தெரியல. கடையிலேயே இருக்க மாட்டேங்கிறாம்மா. காசு நேத்தெல்லாம் லம்பா ஆட்டையை போட்டிருப்பான் போல இருக்கு, அதுதான் இன்ன வரைக்கும் கடைக்கு வராமல் இருக்கிறான். எவனாவது தொழில் செய்கிற இடத்துல குடிப்பானா? செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தொழிலுக்கு நம்ம தெய்வமாக பயபக்தியோடு இருந்தால் தான் அது நமக்கு செய்ய வேண்டியது செய்யும். நீ என்ன செய்யுது நான் என்ன செய்யுதுன்னு இருந்தா அப்புறம் அது நம்மளை காலவரி விட்டு தான் போகும். உனக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நான் ஒரு இதாக இருந்துக்கிட்டு நான் இதை பார்க்க அதை பார்க்கவா? ஜிங்காரி ஜரகு நல்ல ஜரகு
சும்மா கும்மன்னு ஏறுதுக்கு எனக்கு ஊத்தி வச்ச மில்லியா டொடன் டொடன் டொய் அம்மாக்கா போறேன் வில்லையா டொடன் டொடன் டொய். காலையிலே ஊத்திக்கிட்டு வந்து நிக்கிறானே, உன விளக்கமத்த கொண்டு அடிச்சா என்ன? யோ, எங்கேயா போயிட்டு வர நீ? சிமரன் கடை நடத்தி முடிச்சாச்சா? கடையை எடுத்து வைப்போமா? எடுத்து வைப்போமா? இப்பதான் கடையில திறந்துட்டு உட்காந்துருக்கேன், அதுக்குள்ள எடுத்து உள்ள வைப்போமா? சரி சிமரன் சரி. மீனா இருக்கணுமா இல்ல கோழி ஏதா இருக்கணுமா? என்ன இருக்கணும்? அப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உன் வாயத்தான் இருக்கணும். என்னையா இப்படி குடிச்சிட்டு வந்த? என்ன அர்த்தம்? காசு ஏது உனக்கு முதல்ல? நான் உழைச்சி சம்பாதிச்ச காசு. உழைச்சி சம்பாதிக்கிற மொகக்கட்டையை பார்த்தா தெரியாது. குடிக்கிறதுக்கு உனக்கு தான் எங்க இருந்து காசு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த ஒளிய வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்க பாதி. உன்னை ஒரு நாள் பாதி என்ன பண்றேன்னு. சாரி சிம்மன், தூக்கம் வந்துச்சு சிம்மன், நான் போய் தூங்குறேன். பாய், குட் நைட். என்ன ஜென்மனே தெரியல. காலத்துக்கும் இந்த குடி என் குடும்பத்தை பற்றி என்ன ஆட்ட போகுதோ. எப்படி படுத்து கிடக்குறான் பாரு, ரோட்ல போறவங்க வரவங்கன்னு இல்லாம. இதை இழுத்து கொண்டு போய் நான் உள்ள போடணும். இல்ல என் நேரங்காலம் பண்ணி பய என்னத்தை தான் தின்பான்னு தெரியல, இழுக்கவும் முடியல. வரானான் பரியா நவுத்தவே முடியல, வந்து தொலை. ஐயோ அப்பா, இழுக்கவே முடியலையே ஆண்டவனே. அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் நீயா பிறக்கணும், நீ நானா பிறக்கணும். அப்ப பாரு உன்னை என்ன பாடுபடுத்துறேன்னு. இந்த கரண்ட்காரங்க வேற கரண்ட் ஆஃப் பண்ணி விடுறானுங்க. வீட்டுல இருக்க முடியுதா? ஏதாவது ஒரு நாடகத்துல முக்கியமான கட்டம் போய்கிட்டு இருக்கும் போது தான் அப்படி போடுறாங்க. இதுல மருமகாரி வேற இந்த வேலையை பார்த்து விட்டா மாமியாருக்கு தெரியுமா என்னன்னு வேற தெரியல. நாடகத்தை பார்க்கலான்னு பார்த்தா என்ன போ, விளம்பரத்தை போட்டு ஒன்று கொலையா கொள்ளுவாங்க, இல்லையா கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க, இல்லையா டிவிக்கு காசு கட்டாம விட்டுருவாங்க. இவங்க கிட்ட எல்லாம் ஒரு நாடகத்தை பார்க்கறதுக்குள்ள போதும் ஆகுது. ஆத்தாடியாத்தா, இவன் வேற உக்காந்துருக்கான். இவங்கிட்ட எதுக்கு நம்ம பேச்சுவார்த்தை கொடுக்கணும்? நாளை பின்ன அப்புறம் என்கிட்டயே திரும்பிக்குவாங்க. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே விளங்கல. முக்கியமான விஷயமா, ஒரு பிரச்சனையாம்மா. வாமா. என்னடி பிரச்சனை? பிரச்சனைன்ற என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும். இப்படி நீ பாட்டுக்கு போன போட்டு பதட்டப்பட்டான்னு எனக்கு என்னன்னு தெரியும்? ஐயோ, அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாதுமா, நேரில் நம்ம பேச முடியும். வெரச கிளம்பி ஒடியாமா. ஏண்டி, நானே இன்னைக்கு தாண்டி வேலைக்கு போகலான்னு இருக்கேன். ஓனர் வேற திட்டுவாரு, சும்மா நீங்கள் லீவ் போட்டுக்கிட்டு இருக்கீங்கம்மா, புள்ள வீட்டுக்கு போகிறேன்னு. ஒரே தான் பேசுறதுக்கு நீங்கள் அங்கேயே போய் இருந்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஏற்கனவே மேஸ்திரி வேற வீட்டுக்கு வேற கடைக்கு இங்கே வேலைக்கு வேற ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கே வீடு பார்த்து வைக்கணும், லீவ் போட்டுட்ருக்கவங்களெல்லாம் ஒரே தான் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அதுவே பல பிரச்சனையில் இருக்கேன். உனக்கு என்னடி பிரச்சனை? சொந்த வீட்டில் தான் இருக்கேன் இன்னத்துக்கும். அப்படி இருந்தும் பிரச்சனைன்னு என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா? ஐயோ, என் அவசரம் புரியாமல் நீ பேசிக்கிட்டு இருக்கம்மா. வாமா, பெரிய பிரச்சனைம்மா. ஐயோ ஆண்டவனே, நான் என்ன பண்ணுவேனே ஒன்றும் புரியலம்மா. எனக்கு ஒன்றை விட்டா நாடி இல்லைம்மா. ஐயோ ஆண்டவனே, என்ன காசா? என்கிட்ட சுத்தமாக 10 காசு கூட இல்லடி. என்கிட்டலாம் காசுன்னீங்கன்னா அவ்வளோதான். ஏற்கனவே நானே அங்கே இங்கேன்னு கடனை புரட்டி கொடுத்துருக்கேன். மேற்கொண்டெல்லாம் காசு என்னால் கொடுக்க முடியாதுமா. என் நிலமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. ஐயோ அம்மா, நீ முதல்ல கிளம்பி வா, அப்புறம் எதா இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம். ஷபா, சரி இரு, இந்த வாரேன். ஐயோ, ஊர் உலகத்தில் 10-15 பிள்ளைங்க பெற்றவங்க கூட நிம்மதியாக இருக்காங்க. ஒத்த பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு நான் படுற பாடு. ஐயோ, என்ன பெற்ற அந்த பரமனுக்கு தான் தெரியும் போ.